வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரி உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு இதில் 5 டம்ளர் பொரி எடுத்திருக்கேன். நான் 5 டம்ளர் பொரி, இதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்து பொடி பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ பொரியில் தூசியெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சோம்னா இந்த மாதிரி தூசியெல்லாம் கீழே நின்றோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகவும் இந்த பொரியை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் பொறுன்னு இருக்கும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ பொரியை சேர்த்து வறுத்துக்கிறோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கிடுவோம். கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி டக்குன்னு கறிக்கிறோம் பொரியை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் பொரி. இப்போ பொரியை எடுத்துருவோம். எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிட்டு இதே சட்டிலே வெள்ளைப்பாவை காய்ச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி கனமான கடாயில் தான் பொரி உருண்டை பண்ணணும். பெரிய சட்டியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பொரி போட்டு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வெல்லம் காய்ச்சி வச்சது இதில் சேர்த்துக்கிறேன். பாகு காய்ச்சறதுக்கு வெள்ளைப்பா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு பதம் வர்ற வரைக்கும், இல்லாட்டி பிடிச்சிரும். லைட்டாக உப்பு சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் நான் ஏற்கனவே பாகு காய்ச்சும் போது அதில் போட்டு காய்ச்சிட்டு, இப்போ நம்மளுக்கு தேவைன்னு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பாகு பதம் வந்துருச்சான்னு பார்த்துக்குருவோம். இன்னும் வரலை, பிரியுது. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். வெள்ளைப்பாகு பதம் பார்த்துக்குருவோம். செக் பண்ணி இந்த மாதிரி கையில் எடுக்கல நல்லா உருண்டு வரணும். சத்தம் கேட்கணும், இந்த மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொரியை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று போல் கிளறி விடுங்க. இப்போ பொரியை ஒன்று போல் ஒரே மாதிரி கிளறி விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேசாக தொட்டுட்டு இந்த மாதிரி கையில் தடவிட்டு சூடோடையே உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப சூடு இருக்காது. பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா பொறுன்னு அப்படியே இருக்கும். நமத்து போகாமல் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.